பெருங்குடி சீவரம் செந்தில் நகர் பிரதான சாலையில் உள்ள ஸ்ரீ அருள் தரும் வலம்புரி விநாயகர் சதுர்த்தி விழா வெகுமரிசையாக நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பெருங்குடி சீவரம் செந்தில் நகர் பிரதான சாலையில் உள்ள ஸ்ரீ அருள் தரும் வலம்புரி விநாயகர் அக்னி துர்கையம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகுமரிசையாக ஆலய அரங்காவலர் YGP யசோதா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்கள் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KB கந்தன், சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி செயலாளர் GM ஜானகிராமன், 182வது வட்ட மாமன்ற உறுப்பினர் KPK சதீஷ்குமார், 184வது வட்டக்கழக செயலாளர் GM அசோக்குமார், 182வது மேற்கு வட்ட கழக செயலாளர் வெங்கடேசன், 182வது கிழக்கு வட்ட கழக செயலாளர் P ராஜேந்திரன், ஆலய நிர்வாகி B செந்தில்குமார் உள்ளிட்ட கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து காலை அன்னதானம் வழங்கினர். மேலும் ஸ்ரீ அருள் தரும் வலம்புரி விநாயகருக்கு அதிகாலையில் கணபதி ஹோமம் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வலம்புரி விநாயகர் பட்டாசு வான வேடிக்கையுடன் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சிவன், அம்மன், காளி வேடமிட்டு நடனமாடினர். ஸ்ரீ அருள் தரும் வலம்புரி விநாயகர் திருவீதி உலாவில் பக்தர்களுக்கு காட்சியளித்து கோவிலை வந்தடைந்தார். அதைத் தொடர்ந்து மதிய உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பக்த கோடிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு ஸ்ரீ அருள் தரும் வலம்புரி விநாயகர் அருள் பெற்று சென்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தமிழ் நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சோழிங்கநல்லூர் செய்தியாளர் ஜெயப்பிரியனுடன் உங்கள் தவசி ரமேஷ். Yeah.